Hi students. So one more topic, electric field due to the continuous charge distribution. For one more topic என்ன அப்படின்னா electric field along the length of the wire. So along the wire. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சார்ஜ் வயர் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த வயரோடைய லென்த் என்ன அப்படின்னா கேபிட்டல் எல்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அப்போ இந்த வயரில் என்ன இருக்கும் அப்படின்னா லென்த் வந்து எல், இது ஒரு இன்ஃபனைட்னு சொல்லிட்டேன் அந்த வயரோட லென்த். அப்போ நிறைய சார்ஜஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது, டவுட்டே இல்லை. பட் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த இன்ஃபனைட்ல இருக்கக்கூடிய அந்த வயரை ஒரு ஸ்மாலஸ்ட் லென்த்தை மட்டும் எடுத்துக்கிறோம். சப்போஸ் நான் எடுத்துக்கிற லென்த் வந்து டிஎல்னு வச்சுக்கிறோமே, ஸ்மாலஸ்ட் லென்த் டிஎல். அந்த ஸ்மாலஸ்ட் லென்த்துக்குள்ள ப்ரெசென்ட் ஆகக்கூடிய சார்ஜை நான் டிக்யூ அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த டிக்யூல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்றேன், பீன்ற பாயிண்ட். ஸோ அப்ப இந்த ஆர் டிஸ்டன்ஸ்ல உள்ள இந்த பீன்ற பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது, அதுதான் வந்து என்னது along the length of the wire. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். பொதுவாக நம்ம டென்சிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம், மாஸ் பர் வால்யூம். இப்போ ஈவன் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல டென்சிட்டி என்ன, கிளாஸ் ரூம்ல ஒரு 50 டேபிள் இருக்கு, அப்போ ஓவரால் 50 டேபிள். அதில் எத்தனை பேர் ப்ரெசென்ட் சிட் பண்ணியிருக்காங்க, ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், வாட் இஸ் த டென்சிட்டினா 20/15 ஓவராலாக 50, அதில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அதே போல இங்க ஓவரால் சார்ஜ் என்ன, ஓவரால் லென்த் என்ன, அந்த லென்த்துக்குள்ள எவ்வளவு சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப சார்ஜ் டென்சிட்டி என்ன சொன்னோம், சார்ஜ் பெர் லென்த் சொல்லலாமா. So Q is the uniformly distributed along the wire of the length. So capital Qன்றது இந்த வயர் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இருக்கக்கூடிய சார்ஜ். சரியா, அதுதான் நிறைய சார்ஜ் சொல்லுவோம், அதுதான் நம்ம டோட்டல் கேபிட்டல் Qன்னுவோம். பட் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி ஃபார்முலா என்ன சொல்லுவோம், இது ஏன் லீனியர், திஸ் இஸ் த ஒன் டைமென்ஷன். அதாங்க வயரோட சொல்றனால இதே சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லீனியர் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ சார்ஜ் பெர் லென்த் சார்ஜ் Q/Lன்னு போட்டுக்கலாம். அதாவது இங்க லீனியர் சார்ஜ் டென்சிட்டி நான் லாம்டான்னு சொல்றேன். அப்ப லாம்டா இஸ் ஈக்குவல் டு Q/L. இங்க நம்ம என்ன பண்றோம், ஸ்மால் q எடுத்துக்குவோம். லாம்டா ஈக்குவல் டு Q/, எல்லாமே ஸ்மால் லெட்டர் எடுத்துக்குவோம், Q/l. அப்ப Q மட்டும் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், Q வேணும்னா அந்த லாம்டாவை L கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இது Qன்றது ஒரு பாயிண்ட் சார்ஜ்ல இருக்கக்கூடிய டோட்டல் வெச்சுக்கோங்க, டோட்டல் சார்ஜ். எனக்கு டோட்டல் சார்ஜ் வேணா, எனக்கு இன்ஃபினைட் டெசிமல் சார்ஜ், வெரி வெரி ஸ்மாலஸ்ட் சார்ஜ் தான் வேணும், அந்த சார்ஜ் dq. அப்ப dq வேணும்னா இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ஒண்ணும் இல்ல, q டிஃபரன்ஷியேட் பண்ணா dq. லாம்டாங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, அது அப்படியே போகும். l டிஃபரன்ஷியேட் பண்ணா dl. அப்ப dq is equal to lambda into dl. இது நமக்கு கிடைச்ச சார்ஜ். அப்ப நமக்கு இப்பதான் படிச்சோம், ஒரு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ல எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன, E vector equal to 1/4/epsilon integration of dq/r squared into r cap. அப்ப dq வேணுமா, அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் dq உடைய வேல்யூ என்ன, lambda into dl. அவ்வளவுதான், இந்த dq வர வேண்டிய இடத்துல lambda into dl சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இதுல லாம்டான்றது ஒரு கான்ஸ்டன்ட் தான், ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டன்ட் 1/4/epsilon வெளியில இருக்குது. அப்ப இந்த மேல உள்ள நியூமரேட்டர்ல உள்ள லாம்டாவை நம்ம வெளியில கொண்டு வந்துட்டோம்னா E vector equal to lambda/4/epsilon integration dl/r squared into r cap. So this is the expression for electric field along the wire. Okay. So one more topic, electrical field due to continuous charge distribution. Electrical field along the surface la எப்படி இருக்கும், இல்ல electrical field along the volume எப்படி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும் தான் பார்த்துருந்தோம். இப்போ ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்றது, இல்ல ஒரு வால்யூம்ல எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை எப்படி கால்குலேட் பண்றது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றேன் அப்படின்னா let us take the 2 dimensional ஒரு சார்ஜ்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். ஸோ இதுல வந்து சார்ஜ் வந்து எப்படி இருக்குன்னா கேபிட்டல் Q is uniformly distributed along the surface. இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லா சார்ஜ் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது. ஸோ அதில் நம்ம ஒரு ஸ்மாலஸ்ட் சர்ஃபேஸை மட்டும் எடுத்துக்கிறோம், dA. ஓகே, அதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய சார்ஜ் வந்து dq. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா r டிஸ்டன்ஸ்ல பீன்ற ஒரு பாயிண்டை கன்சிடர் பண்ணி அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எவ்வளவு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி எவ்வளவு, இந்த சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் எவ்வளவு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு ஃபார்முலா என்ன, சார்ஜ் பெர் ஏரியா. ஸோ அப்ப சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q/A. இங்க ஸ்மால் லெட்டர்ல போட்டோம்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q/a. அப்ப சார்ஜ் மட்டும் தான் வேணும்னா Q equal to sigma into A.
அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dq is equal to sigma into dA. அப்ப எனக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் டியூ டு தி என்டையர் சர்ஃபேஸ், ஐ மீன் என்டையர் சார்ஜ், ஐ மீன் டோட்டல் சார்ஜ். அப்ப என்ன வேணும், அந்த ஸ்மாலஸ்ட் சார்ஜ் நான் என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். அப்ப ஸ்மாலஸ்ட் சார்ஜ் dq நான் இன்டகிரேட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும், கேபிட்டல் Q கிடைச்சிரும். அப்ப எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் டியூ டு தி டோட்டல் சார்ஜ் E வெக்டார் 1/4 by epsilon naught integration of dq by r square into r cap. இந்த dq க்கு பதிலா என்ன பண்றோம், sigma into dA ன்னு போடுறோம். அடுத்த ஸ்டெப்ல வேணா சிக்மாவை கான்ஸ்டன்டா வெளிய எடுத்துட்டீங்கன்னா sigma by 4 by epsilon naught integration of dA by r square into r cap. So this is the expression for electrical field along the surface. Suppose ஒரு 3 dimensional ஒரு charged object எடுத்துக்கிட்டோம். So this is the 3 dimensional charged object. அதுல ஒரு smallest part கன்சிடர் பண்ணி dV, smallest volume dV, அந்த வால்யூம்க்குள்ள பிரசன்ட் ஆகக்கூடிய சார்ஜ் dq, அந்த சார்ஜ் என்ன பண்ணுது, r டிஸ்டன்ஸ்ல p ன்ற ஒரு பாயிண்ட்ல கன்சிடர் பண்றோம். அங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணணும். இதான் கான்செப்ட். அப்ப இங்க நம்ம வால்யூம் கன்சிடர் பண்றோம். அப்ப அந்த வால்யூம் ஃபுல்லா எவ்வளவு சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கு, ஐ மீன் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி வேணும்னா சார்ஜ் பெர் வால்யூம். சோ ஃபர்ஸ்ட் லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா சார்ஜ் பெர் லென்த், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா சார்ஜ் பெர் ஏரியா, அதே வால்யூம் சார்ஜ் டென்சிட்டினா சார்ஜ் பெர் வால்யூம். அவ்வளவுதானே. அப்ப இங்க லெட்டர் வந்து ரோ யூஸ் பண்றோம். ரோ ஈக்குவல் டு கேபிட்டல் Q பை கேபிட்டல் V. சோ இது ஸ்மால் லெட்டர் எழுதணும், ரோ ஈக்குவல் டு Q பை ஸ்மால் V. அப்ப எனக்கு Q மட்டும் வேணும்னா ரோ இன்டு V. ஆக்சுவலா இந்த லெட்டர் நம்ம எப்படி சொன்னோம், ரோ R H O ரோ. அப்ப dq ஸ்மாலஸ்ட் இது இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணா dq is equal to ரோ வந்து கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dv. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தி என்டையர் சார்ஜ் ஆப்ஜெக்ட், அப்ப என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். சோ E வெக்டார் ஈக்குவல் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை எழுதுறோம். அந்த dq க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், ரோ இன்டு dv. அப்ப E வெக்டார் is equal to 1/4 by epsilon naught integration of rho dv by r squared into r cap. So this is the expression for electrical field along the volume and the surface.